இன்னைக்கு ஹலோ ஃபுட்ஸ் தமிழ்ல ரொம்ப சிம்பிளா, ரொம்ப டேஸ்டியா கத்திரிக்காய் பச்சடி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல கடாயில 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 2லேருந்து 3 பச்சை மிளகாய் இது மாதிரி கீரி சேர்த்துக்கோங்க. 3 மீடியம் சைஸ் வெங்காயம். இப்போ இதை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு 5 கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதையும் கூட நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கி விடலாம். கத்திரிக்காய் நல்லா வெந்து வரணும். இப்போ பாருங்கள், கத்திரிக்காயெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு 3 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதையும் கூட நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், தக்காளியெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து சைடில் வச்சுட்டு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக கறிவேப்பிலை. இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக செய்யக்கூடிய கத்திரிக்காய் பச்சடி ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.